இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பணத்துக்காக என் புருஷனையே கொலை பண்ணவதானே உன் அம்மா. கொலகாரி. அவளால ஏன் வாழ்க்கைதான் நாசமா போச்சுன்னு பார்த்தா இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப மறுபடியும் எங்க எல்லாரோட வாழ்க்கையையும் கெடுத்துக்கிட்டு இருக்காடி உன் அம்மா. போது நிறுத்துங்கடி. பாவம், இவளே மனசு ரொம்ப நொந்து போயிருக்கா. எரியிற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி எதுக்கு இப்படி இவ்வளவு கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க? யாரு இவ? மனசு நொந்து போயிருக்காளா? அவரு மட்டும்தான் இப்படி பண்ணிக்கிட்டாரா, இல்ல நாம யாராவது உயிரோட இருக்கோமான்னு பாக்க வந்திருப்பாங்க. ஐயோ சித்தி, என்ன சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? அப்படியே பொங்குறத பாரு. உனக்காடி நடிக்க சொல்லி தரணும். இங்க இருந்த வரைக்கும் நடிச்சு நடிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்த. இப்போ அந்த வீட்டுக்கு போய் நடிச்சு அங்க உள்ளவங்களை ஏமாத்தி ரித்திகாவோட வாழ்க்கைய கெடுக்க பாத்துக்கிட்டு இருக்க. என்ன ஜன்மண்டி நீ எல்லாம்? அப்படி ஒரு கேடு கெட்டவளுக்கு பிறந்தவ பின்ன எப்படி இருப்பா? சித்தி ப்ளீஸ், அம்மாவை அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவங்க உங்களுக்கும் அக்கா தானே. அவங்கள அப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? யாரு அவ? எனக்கு அக்காவா? அதெல்லாம் நான் மறந்து 20 வருஷம் ஆகுதுரி. என் வாழ்க்கையை கெடுத்த பாவிடி அவ. நான் அவ கூட பிறந்தேன்னு சொல்றதுக்கே வெக்கப்படுறேன். இவகிட்ட எதுக்கு நாம தேவையில்லாம பேசிக்கிட்ட? இவள முதல்ல யார் இங்க வர சொன்னது? ஏய், முதல்ல கிளம்பி இங்க இருந்து. ஏய் போடி. ஏய், நான் தாண்டி இவ்வளவு வர சொன்னேன். இவ அப்பாவை இவ பார்க்காம வேற யார் வருவா? அத்தை, தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாதீங்க. அவரை பாத்தீங்கல்ல என்ன நிலைமையில இருக்காருன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் இவளும் இவங்க அம்மாவும் தான். அவரு இவளோட முகத்திலேயே முழிக்க கூடாது அத்தை. ஏய் போடி, போடின்னு சொல்றேன்ல. போடி, கிளம்புங்க இருந்து. ஏங்க, கொஞ்சமாச்சு மனசாட்சியோட நடந்துக்கோங்க. இவள என்ன ஜென்மோன்னு கேட்டீங்கல்ல, இப்ப நீங்க 2 பேரும் நடந்துக்கிறதுக்கு பேர் என்ன? அப்பாவை பார்க்கணும்னு வந்தவள இப்படி போன்னு துரத்துறீங்க. ஏய், உனக்கெல்லாம் எங்க கிட்ட பேசுறதுக்கு தகுதியே இல்ல. இது எங்க குடும்ப விவகாரம். நீ இதுல தலையிடாத. டேய், நீ சொல்றதுக்கு அமைதியா போறதுக்கு இது ஒண்ணு அந்த வீடு இல்லடா. யார எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லி கொடுத்து நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லடா. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்புடா. கிளம்புடி. ஏங்க, இருங்க. கிளம்பு.